உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அகோர பசியில் இருப்பாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பசி வந்து அடங்கவே அடங்காது. வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம லஞ்சுக்கு கூப்பிட்டு போயிருப்போம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட திருப்பி ஒரு 1 ஹவரில் எதாவது சாப்பிடலாமா? இல்லை சாப்பிட்டு முடிச்ச உடனே கூட எதாவது சாப்பிடலாமா? அது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடியோட பேட் பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா வந்து நிறைய இருக்குது அவங்க இன்டெஸ்டைன்ஸில். அதனால அந்த ஃபுட்டோட கிரேவிங் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதுவும் ரொம்ப காமனாக ஸ்வீட்ஸுக்கு தான் கிரேவிங் இருக்குங்க. ஸோ இதோட மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் பாக்டீரியா இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் பவரை நெகட்டிவாக மாற்றும் போது தான் இது மாதிரி வரும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த கிரேவிங் பீரியட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 11:30 அந்த மாதிரி லஞ்சுக்கு முன்னாடியும், இல்லை ஒரு ஈவினிங் 6:30 7 அந்த ரேஞ்சில் தான் ரொம்ப காமனாக இந்த கிரேவிங்கோட டைம் இருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணால் நல்ல நீர் மோருங்க, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் உப்பு, புதினா அந்த மாதிரி போட்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அவங்க அந்த பட்டர் மில்கை குடிக்கும்போது என்னன்னா இவங்க கிரேவிங்கை அப்படியே அடக்கிடுங்க. அது என்னன்னா பட்டர் மில்கில் வந்து நல்ல பாக்டீரியா நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த கெட்ட பாக்டீரியா போய் அது ஃபைட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த கிரேவிங் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீர்மோர் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அவங்களோட இந்த 11:30 and 6 o'clock டைம் ஃப்ரேஸில் அவங்க மீல் பிளானில் இதை வச்சுட்டா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ இது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அகோர பசியில் இருக்காங்களா, எதை சாப்பிட்டாலும் இந்த கண்ட்ரோல் ஆகலைன்றாங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் பட்டர் மில்க் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். தேங்க்யூ.